இனிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் அருமையா இருக்கேன். நாம இன்னைக்கு சமைக்க போறது என்னன்னா, சுவையான தேங்காய் பால் சாதம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் 4 பேருக்கு செய்யறேன். அதனால ஒரு அரைமுറി தேங்காய் எடுத்திருக்கேன். அரைமுറി தேங்காவை சில்லெடுத்து இந்த மாதிரி மிக்ஸி ஜார்ல அரைச்சிட்டு நம்ம அரிப்பில அரைச்சு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். 1 கப் ரைஸ்னா 2 கப் தேங்காய் பால் அந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியை கூட அந்த தேங்காய் பால் எடுத்துட்டு அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த மாதிரி எனக்கு தேவையான தேங்காய் பாலை எடுத்து வச்சுட்டேன். குக்கரை அடுப்புல வச்சாச்சு. எண்ணெய் ஊத்திக்கலாம். நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்றேன். நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லதுங்க. மேக்சிமம் இந்த செக்ல ஆட்டின எண்ணெய் யூஸ் பண்ணுங்க எல்லாரும். ரீஃபைண்ட் அந்த ஆயில் கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. இதுல 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு பூவு, அப்புறம் பிரிஞ்சி இலை ஒரு 3 போட்டுக்கிறேன். இதோட நான் ஒரு 2 வெங்காயம் ஸ்லைஸா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். நம்ம இதுல மிளகா பொடி சேர்க்க போறது கிடையாது. ஸோ காரம் அதிகம் வேணுன்றவங்க ஒரு மிளகாவை சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. இந்த தேங்காய் பால் சாதம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. மேக்சிமம் இந்த வயிறு ஹீட்டுனால வயிறு வலிக்கும்னு சொல்லுவாங்க. அவங்களாம் இந்த தேங்காய் பால் சாதத்தை செஞ்சு சாப்பிட்டா உடனே சரியாயிரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இதுல வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம சேர்க்கிறோம். இஞ்சி பூண்டோட ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இதோட நான் ஒரு கை அளவு கொத்தமல்லி புதினா எடுத்து வச்சிருக்கேன். அதை 2ஐயும் சேர்த்துக்கிறேன். அதாவது கொத்தமல்லி எவ்வளவு சேர்க்குறீங்களோ அதுல இருந்து பாதி அளவு மட்டும் புதினா சேர்த்துக்கலாம். இதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பாலை குக்கர்ல சேர்த்துடலாம். அரிசி நான் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். இது வீட்டுல செய்யற ரைஸ் தான். இதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. சாப்பிட்டா ஒரு பிரியாணி சாப்பிட்டதோட ஃபீல் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஊற வச்ச அரிசிய இதுல சேர்த்தாச்சு. என்னோட குக்கர் ஒரு விசில் வந்தா போதும், ரெடி ஆயிரும். இதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கலக்கி விட்டு நம்ம மூடி வச்சிடலாம்.
ஆல்ரெடி முன்னாடியே நான் சேர்த்துட்டேன், உப்பு பார்த்துருப்பீங்க. விசில் போட்டாச்சு. சாதம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எப்படி விதை விதையா வந்திருக்குதுன்னு. இந்த சாதம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது அவ்வளோ டேஸ்டா இருக்கும். கறி வாங்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படி சொல்லிட்டு ஒரு பிரியாணி செய்யறதுக்கு நம்ம அவ்வளோ யோசிப்போம். இதுல நம்ம தயிர் ஆட் பண்ணல, ஒரு லெமன் ஆட் பண்ணல. நமக்கு ஈஸியான முறையில ஒரு ஒயிட் பிரியாணின்னு சொல்லலாம். இது வெஜ் சாப்பிட்றவங்க தாராளமா செஞ்சு சாப்பிடலாம். முக்கியமா இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து சிக்கன் கிரேவி வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இல்ல வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தா காளான், உருளைக்கிழங்கு ஃப்ரையை வந்து வச்சு சாப்பிட்டுக்கலாம். சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு பிளேட்ல உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன், பாருங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. இன்னும் என்னென்ன ரெசிபி வேணுன்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த சாதம் செஞ்சு பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அது வரைக்கும் எல்லாருக்கும் நன்றி. Yeah.